மிஸ் பண்ணனவங்க ஆல்ரெடி பார்த்தவங்க எல்லாருக்கும் தான் நான் ஆகஸ்ட் மந்தில் டெலிகாஸ்ட் ஆன பாக்கியலட்சுமி சீரியலில் நடந்த சம்பவத்தை இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஒரு சில பேர் வந்து டேட் அண்ட் மந்த் பேஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எந்த டேட் அண்ட் மந்த் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. கோபிக்காக பாக்கியா பண்ணன வேலைனால எகெயின் நமக்கு வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று தோணும். பட் அது ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்ற நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சிருக்கு. இனியோட கேஸில் வந்து ஒரு நியூ டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு. கோபியை வந்து கிரிமினல் ஆக்கின சுதாகரோட சதி வேலை, சிசிடிவி ப்ரூஃப், அதே மாதிரி பிஏவோட வாக்குமூலம், அப்படி எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. சுதாகரோட என்னென்ன உண்மையை வந்து பிஏ வந்து சொல்லியிருக்கான் அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். பாக்கியா, செழியன், ஆகாஷ் இந்த 3 பேருமே சிசிடிவி ப்ரூஃபோட வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போய் இனியாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிசிடிவி வச்சு மட்டும் சுதாகர் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இடையில வந்து சுதாகரோட பிஏ வந்து கூட்டிகிட்டு வந்து என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ பிஏ வந்து கொஞ்சம் வந்து தயங்குறான். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன சொல்கிறான்னா, சுதாகர் தான் வந்து நிதிஷை வந்து கொலை பண்ணனாரு அப்படின்ற வாக்குமூலம் வந்து கொடுத்துட்றான். போலீஸ் இது வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ பிஏ வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நிதிஷ் ரெஸ்டாரண்ட்ல போதைப்பொருள் வந்து சேல் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும்போது தான் சுதாகர் வந்து சத்தம் போடுறாரு. 2 பேருக்கு வந்து கை கலப்பு ஆயிடுது. அப்போ நிதிஷ் வந்து சுதாகர்ட்ட என்ன சொல்லியிருக்கான்னா, எங்க அம்மாவோட பணத்தில் வாங்கின ரெஸ்டாரண்ட் இது, எங்க அம்மாவை மட்டும் கல்யாணம் பண்ணலன்னா நீ பிச்சை தான் வந்து எடுத்துருப்ப, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன் பாரு அப்படின்னு இந்த மாதிரி சொல்லி சுதாகர் வந்து கோவப்படுத்தியிருக்கான். அப்போ சுதாகர் வந்து ஆத்திரப்பட்டு அங்கே இருக்கிற ஒரு கட்டை ஒன்று எடுத்து நிதிஷோட தலையில் வந்து அடிச்சிடறாரு. நிதிஷ் வந்து மயங்கி கீழே விழுந்துடுறான். பிஏ வந்து நிதிஷ் வந்து எழுப்புறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அப்போ சுதாகர் பண்ணினத குத்தத்தை வந்து மறைக்கிறதுக்காக வேண்டி சுதாகர் ஒரு சதி வேலையை ஒன்று செய்கிறான். நிதிஷ் வந்து மயங்கி விழுந்து பார்த்த உடனே பிஏ சுதாகர் வந்து நிதிஷ் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிடுறான். உடனே சுதாகர் வந்து இந்த பழியை வந்து ஏற்றுக்க ஒருத்தி இருக்கா, அதுதான் நிதிஷோட வைஃப் அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே இனியாவை அங்கே வர வச்சு நிதிஷ் மயங்கி கிடக்கிறத வந்து அவளை வந்து பார்க்க வச்சிடறான். இனி அங்கே வர்றதுக்கு முன்னாடியே சுதாகர் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். இனி அங்கேருந்து போனதுக்கப்புறம் எகெயின் சுதாகர் பிஏவும் திரும்பி வந்து பார்க்கும்போது நிதிஷ் வந்து கொஞ்சம் தெளிஞ்ச மாதிரி இருக்கிறான். ஸோ இப்போ தம்பியை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தா காப்பாற்றிடலாம் அப்படின்னு வந்து பிஏ வந்து சொல்கிறான். ஆனால் சுதாகர் என்ன சொல்கிறான்னா, இவனை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போகணுமா, இதுதான் வந்து எனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் இனியா தான் வந்து இந்த கொலையை வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஸோ அப்படியே இருக்கட்டும், அவன் கதையை நீயே முடிச்சிடு அப்படின்னு வந்து பிஏ வந்து சொல்லியிருக்கான் சுதாகர். அப்போ பிஏ வந்து தயங்குறான். நான் உனக்கு எவ்வளோ வேணும்னாலே தரேன் அப்படின்னு வந்து சுதாகர் சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் பிஏ வந்து நிதிஷ் வந்து கொலை பண்ணிடுறான். இந்த உண்மையை எல்லாத்தையுமே பிஏ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வாக்கு மூலமாக வந்து சொல்லிடுறான். இதை கேட்ட எழில் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த கேஸில் வந்து நாங்கள் விசாரிக்கிற அளவுக்கு கூட நீங்கள் எதுவுமே விசாரிக்கல, எங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு வந்து அவர் வந்து அடித்து கொடுமைப்படுத்தி வந்து நீங்கள் ஒத்துக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு போலீஸ் வந்து கோவப்பட்டு வந்து பேசுகிறான். அங்கே பாக்கியா, ஈஸ்வரி, இனியா இந்த 3 பேருமே வந்து டிவியில் நிதிஷ் வந்து கொலை பண்ணது சுதாகர் தான் அப்படின்னு சந்திரிகா கொடுத்த பேட்டியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இனியா வந்து டேடி வந்துருவாரு அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ செலியன் என்ன சொல்கிறான்னா, எழில் வந்து அவரை கூட்டிகிட்டு வரதான் வந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபேமிலிக்கு கொடுத்த எல்லா கஷ்டமும் போதும், இனிமேல் எங்களால் வந்து தாங்க முடியாது அப்படின்னு வந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்படி தான் எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. நீதியோட வெளிச்சம், அதே மாதிரி கோபியோட உணர்ச்சி வெடிப்பு, சுதாகரோட சதி வேலை, பிஏவோட வாக்குமூலம் எல்லாமே ஒரு த்ரில்லிங் கிளைமேக்ஸாக வந்து போயிட்டு இருக்கு. குடும்ப உறவுகள், நம்பிக்கை, தீமை, உண்மை எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து மானிட்டர் ஆயிருக்கு. இந்த டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம கூட சில நேரத்தில் வந்து நம்பிக்கை, கோபம், உண்மை எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் வந்து வெறுத்துடுவோம் அப்படின்ட்டு நமக்கே ஞாபகத்துக்கு வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுதாகர் பண்ணது வந்து கரெக்டா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க.